நம்ம நேற்று தாடாசனம் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்த்தோம். அதுக்கப்புறம் அதில் எப்படி மாடிஃபை பண்ணக்கூடிய தாடாசனங்கள் எப்படி பண்ணணுங்கிறதையும் பார்த்தோம். அதே கண்டினியூவாக இன்றைக்கி அதே தாடாசனத்தில் இன்னும் எத்தனை மாடிஃபிகேஷன் பண்ண போகிறோங்கிறத பார்க்க போகிறோம். இன்றைக்கி பண்ண போகிறதுல கைகள் ரெண்டையுமே கோர்த்துட்டு கையை மேலே கொண்டு போகிறது, அதே மாதிரி சைடில் கையை மேலே தூக்கி கைகளை ரெண்டையும் கோர்த்து ஸ்ட்ரெச் பண்ணுறது. அதனால் ஹிப் ஏரியாவில் இருக்கிற அந்த மசில் எல்லாமே ஸ்ட்ரெச் ஆகும். அந்த மாதிரி சில மாடிஃபிகேஷனை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட் என்ன பண்ணணும்னா, ஸ்டாண்ட் ஸ்ட்ரைட், எப்போது நிற்கிற மாதிரி பக்கத்தில் நில்லுங்க. கால்கள் ரெண்டும் பக்கத்தில் இருக்கட்டும். இப்போது விரல்கள் ரெண்டையும் கோர்த்துக்கணும். லாக் த ஃபிங்கர்ஸ், டர்ன் தம் அவுட், திருப்பிக்குங்க. நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி வச்சுக்கணும். இப்போ இன்ஹேல், ரைஸ் த ஆர்ம்ஸ் ஃப்ரம் த ஃப்ரண்ட். மூச்சு உள்ளே இழுக்கும் பொழுதே கைகளை முன்னாடி இழுக்கணும், தூக்கணும், நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுங்கள் மேலே. எக்ஸேல், மெதுவாக கீழே கொண்டு வாங்க. கைகளை திருப்பிக்குங்க. ஃபிங்கர்ஸ், அன்லாக் த ஃபிங்கர்ஸ். இன்னொரு முறை பண்ணலாம். லாக் த ஃபிங்கர்ஸ், டர்ன் தம் அவுட், வெளியே திருப்பிக்குங்க விரல்களை. இப்போது மூச்சு உள்ளே இழுக்கும் பொழுது இன்ஹேல், ரைஸ் த ஆர்ம், கைகளை முன்பக்கமாக தூக்குங்க. நல்லா ஃபுல்லாக மேலே தூக்கி நல்லா ஸ்ட்ரெச் பண்ணும். எக்ஸேல், மெதுவாக ஃப்ரண்ட்லேருந்து கையை கீழே கொண்டு வாங்க. கையை திருப்பிக்கணும், விரல்களை பிரிச்சுக்குங்க. இப்போ அடுத்து நம்ம பண்ணக்கூடிய இதே மாடிஃபிகேஷன் என்னன்னா, இப்போ கைகளை பக்கவாட்டில் தூக்குங்க. இன்ஹேல், ரைஸ் த ஆர்ம்ஸ் ஃப்ரம் த சைட், தூக்குங்க. தென் லாக் த ஃபிங்கர்ஸ் தேர், அங்கே போய் லாக் பண்ணுங்கள். ரெண்டு விரல்களையும், ரெண்டு கையில் விரல்களையும் சேர்த்துங்க. டர்ன் தம் அவுட், திருப்புங்க. நல்ல ஸ்ட்ரெச் பண்ணுங்கள். இந்த ஸ்ட்ரெச் பண்ணும்போது நீங்கள் ஃபீல் பண்ணும், இடுப்பிலேருந்து இருக்கக்கூடிய எல்லா மசில்ஸுமே ஸ்ட்ரெச் ஆகிற ஃபீலிங் தெரியணும் உங்களுக்கு. இப்போ எக்ஸேல், அன்லாக் த ஃபிங்கர், லோவர் த ஆர்ம்ஸ். இன்னொரு முறை பண்ணலாம் இதே இது. இன்ஹேல், ரைஸ் த ஆர்ம்ஸ் ஃப்ரம் த சைட், பக்கவாட்டில் கைகளை தூக்குங்க. ஃபுல் ஸ்ட்ரெச், லாக் த ஃபிங்கர்ஸ், கைகளை கோர்த்துக்குங்க. டர்ன் தம் அவுட், திருப்புங்க. நல்ல ஸ்ட்ரெச் பண்ணுங்கள். இந்த ஸ்ட்ரெச் முதுகு பக்கத்தில் இருக்க எல்லா மசிலுமே அந்த ஸ்ட்ரெச் ஃபீலிங் உங்களுக்கு தெரியணும். இப்போ ஆன் எக்ஸேல், மூச்சை வெளிவிடும்போது அன்லாக் த ஃபிங்கர், லோவர் த ஆர்ம்ஸ் ஃப்ரம் த சைட். கைகளை பக்கவாட்டில் கீழே கொண்டு வாங்க. இன்றைக்கி நம்ம பார்த்த அந்த மாடிஃபிகேஷன் தாடாசனால கைகள் ரெண்டையுமே கோர்த்துட்டு நம்ம ஸ்ட்ரெச் பண்ணி பண்ணுறதுனால கைகள், தோள்பட்டை மற்றும் பின்னால் இருக்கிற முதுகு தசைகள் எல்லாமே நல்லா ஸ்ட்ரெச் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நிறைய பேர் இந்த ஐடி இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுறவங்க கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்து எப்போவுமே விரல்களால் தான் எல்லா வேலையும் பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் உட்கார்ற பொசிஷனுமே பார்த்தா கொஞ்சம் கூன் விழுந்த மாதிரியே உட்காந்துருப்பாங்க. இந்த மாடிஃபிகேஷன் பண்ணும்போது நல்ல ஸ்ட்ரெச் ஆகும், முதுகு தண்டு நல்ல ஸ்ட்ரெச் ஆகும். அது மட்டும் இல்லாமல் கைகள், அதாவது விரல்களுக்கும் ஒரு நல்ல ஒரு எக்ஸசைஸ் மாதிரி. அதனால் இந்த பாஸ்டர்ஸை யாரெல்லாம் இந்த மாதிரி இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்க தாராளமாக பண்ணி பயன்பெறலாம்.